ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வர தாமதப்பட்ட பிள்ளைகள் சீக்கிரமா வந்து சேர தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாடல் வேளையிலையும் ஆராதனை வேளையிலையும் தேவனுடைய செய்திகளை நாங்கள் கேட்கிற வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளாக கர்த்தாவே உங்க வார்த்தை அப்பா கொழுந்து விட்டு எரியும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. உங்க பரிசுத்தமுள்ள சமூகத்தில் முற்றிலுமா எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். நீங்க ஒருவர் மாத்திரமே உயர்த்தப்படுவீர்களாக அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு தேவத்தின் நாமத்தில் வென்ற ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய ஒரு மகத்துவம் உள்ளவருமா இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் நல்லவர் என்று? ஆமென். நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நம்ம தேவனை உயர்த்தி சில பாடலை பாட போறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் செய்த எந்த ஒரு காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம். அவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் அப்படி ஒரு பெரிதான ஒரு பாதை. ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் நம்ம கர்த்தரை உயர்த்தி உற்சாகமாக நம்ம பாட போகிறோம். நீர் என் பெலனும் என் கேடகமும் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் நம் பெலனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரன் பெலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பெலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சேர்ந்து பாடுவோமா? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ஆமென். சேர்ந்து சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோமா? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுமா? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை யாரா சந்தோஷமாய் பாடி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன்,
துதிப்பேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆமென் சொல்லுமா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோமாம். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா. ஓ அவரை உயர்த்தி பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. சேர்ந்து சொல்லுமா. என் இயேசு நல்லவர், ஆமென். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நன்றி நிறைந்த நான் சந்தோஷமா ஒரு சமூகத்துல நன்றி இதயத்தோடு அவரை பாடுமா. இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சேர்ந்து சொல்லுமா. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், ஆமென். என் இயேசு வல்லவர். கரங்களை தட்டி என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், ஆமென். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். சேர்ந்து அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர். சேர்ந்து என் இயேசு வல்லவர், என் இயேசு
இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாம். ஓ எஸ் ஆண்டவரே என் வல்லவரப்பா, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே, என் கால்கள் சறுக்கிட நேரம் அவர் கிருபை தாங்கி. எல்லாரும் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த சந்தோஷமா அவருடைய சமூகத்துல நன்றியோடு இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன், என் இயேசு நல்லவர். சேர்ந்து என் இயேசு வாய்களை திறந்தவரை பாடுவோம் ஆண்டவரே, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்ல கைகளை தட்டி பாடுவோமா, என் இயேசு தேவாதி தேவனை உயர்த்தியாமே, என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுமா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவள் நீரே, ஓஹோ தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆமென், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். எல்லாரும் சேர்ந்து பாடுமா. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே, என் நாட்கள் முடியும் வரை,
என் ஜீவன் எல்லாரும் சேர்ந்தவரை பாடுமா. என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சேர்ந்து பாடுமா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் நாமே அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் ஆமே நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோமா. என் நாட்கள் முடியும் வரை, அப்படியே எல்லாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா. பிரியும் வரை எஸ்ஸாமேன், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்த வாய்களை திறந்தவரை ஆராதிப்போம் அந்த காலவேளை. ஓ எஸ் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் முழு உள்ளத்தோடப்பா. என் உம்மை ஆராதிப்பேன், ஓஹோ உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை சேர்ந்தவரை பாடுவோமா. ஓ எஸ் ஆவியானவரே, நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்தமானவரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பே. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா. ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, இந்த கால வேளையிலே ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் நாட்கள் முடியும் வரை நாங்கள் உம்மை ஆராதிப்போம் அப்பா. எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. எங்கள் நாட்கள் அப்பா ஆண்டவரே ஒளியும் வரை உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆவியானவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை சென்று சொல்லுமா. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆமென் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே, எத்தனை முறை இடறினாலே என்னை ஆண்டவரே தூக்கி நிறுத்துகிறவரே, எங்களை மன்னிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தி. கரங்கள் உயர்த்தி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை இயேசுவே, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடுமா. நாட்கள் நூடியும் வரை அவரோடு பேசி ஆண்டவரே என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை அப்பா உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya hallelujah. Thank you Jesus. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ மகிமையான தேவனே அப்பா, நாங்கள் ஆவியில ஒன்றாய் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் கரங்களை உயர்த்தி நம் தேவனை உயர்த்தி பாடுவோமா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். இன்றைக்கு நம்ம மத்தியிலே நம்மளோட கூட உள்ளாவி பரிசுத்த ஆவியானவரை உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் பேசி கொண்டிருக்கிற அந்த கால வேளையில ஓட பரிசுத்த பிரசனத்தினால உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த கால வேளையில அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் தேவனோடு ரகசியங்களை பேசுறவர்களாய் இந்த கால வேளை நாம் தேவனை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சேர்ந்து பாடம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒரு விஷய பாடம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நீர் பரிசுத்த, சேர்ந்து பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த. சேர்ந்தவரை பாடுமா. பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, ராஜனே நீரே நீர் மாத்திரமே. சொல்லுமா. நீர் ஒருவரே, நீரே நீர் மாத்திரமே, ராஜனே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடுவோம் உள்ளத்தினால திறந்து. நீரே நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தரப்பா, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. சொல்லுங்க. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர்,
போல உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீரே நீர் மாத்திரமே. சொல்லும் அவரை பார்த்து ஆண்டவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. சொல்லும் ஒரு விஷயமை போல வேறு உம்மை போல் வேறொரு உள்ளத்து நாளத்துல அவரை நோக்கி நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல வேறு தெய்வம் இல்லப்பா. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. அவரை பார்த்து நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் ஓ நீரே நீர் மாத்திரமே. ராஜரே நீரே நீர் மாத்திரமே. எங்கள் தெய்வமே நீரே நீர் வாய்களை திறந்தவரை பாடுவோம். ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்த நீர் மாத்திரமே. ஆதியும் மந்தமுமான அல்பாவும் மேகாவும் ஆகிய ஆதியும் மந்தமுமானவர் அல்பாவும் மேகாவும் மாணவரவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சொல்லும் எல்லா வாய்களை திறந்து. இருந்தவரும் இருப்பவர் இயேசுவே சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனை கரங்களை உயர்த்தி அவரை பாடுவோமா? ஓ சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். சேர்ந்து பாடுவோமா? எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். கனமகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவே. ஆமென். துதி கனமா எல்லாரும் சேர்ந்தவரை பாடி உயர்த்துவோமா? அந்த கால வேளையிலே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. Thank you Jesus. Hallelujah.
ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அந்த கால வேளையில் அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, ஆதியும் அந்தமுமான தேவனையுமே நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த கால வேளையில் அப்பா, ஓ அப்பா, இந்த வேளையில் அப்பா சர்வஞானியாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னால் முடியலை, ஆண்டவரே ஒரு வேளை நான் சோர்ந்து போயிருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்காய், நான் உங்களுக்காய் சர்வஞானியாக இருந்து சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த கால வேளையில், இந்த வேளையில் அவரை உயர்த்தி பாடுவோம். நம்மளுடைய இயலாமையில் அவர் செயல்படுகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மளுடைய இயலாமையில கர்த்தர் செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைய காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்திய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சேர்ந்து, என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். ஆமென். சொல்லும், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். ஆண்டவரே, என் நோய்கள் உமக்கு எம்மா. சொல்லுமா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து, கிரகிக்க முடியோ எஸ்ஸாமே, காரியம் செய்வீர். இன்றைக்கு சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியாத காரியம், கிரகிக்க முடிய எல்லாரும் சேர்ந்து பாடுவா. காரியம் செய்வி விசுவாசத்தோடு. ஓ சர்வஞானியே, ஆராதிக்கிறோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுமா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஆராதனை ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. என்னை மறந்து சேர்ந்து சொல்ல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது விசுவாசத்தோடு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம். சொல்லும், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே.
காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையா கரங்களை உயர்த்தி அவரை பாடுவோமா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையாரா சேர்ந்து சொல்லும். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையாராதிப்பேன் தேவன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையாராதிப்பேன். சொல்லுவோமா. கடைசியை கரங்களை உயர்த்தி. காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையாராதிப்பேன். ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுமா. ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகம். ஒரு விஷய கண்களை மூடி. ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. அப்பா ஏலி நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இந்த உலகத்தில். ஓ தேங்க்யூ Lord. அதிகமா ஒரு விஷயம். ஏலீரே வாய்களை திறந்து போதும் ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே தேவையிலும் நீர் அதிகமானவரே. ஓ ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. எஸ்பிசியினுடைய மிக பெரிய பொறுப்பில் பாஸ்டர் அவங்க இருக்கிறாங்க. நம்ம மத்தியில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதங்களில் வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. என்னை ஆராய்ந்து பார்க்க அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. தேவ ஜனங்கள் சிரித்து போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினது, ஆண்டவர் பாஸ்டர் அவங்க வந்து பேசினது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த 2வது ஆராதனையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க, ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வேலைன்னு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர்
ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லும்போது, எதிர்பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் மன மகிழ்ச்சி நாளிலே உம்முடைய ஆராதிக்க தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சபையின் போதகர் அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, சில மாதங்களுக்கு முன்பாக இதே சபையில் நின்று பேச கர்த்தர் கிருபைகளை செய்தார். மீண்டுமாக எங்களை அழைத்து இந்த ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். சபையில் உள்ள உடன் ஊழியர்கள், தலைவர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் அத்தனை பேரை நான் வாழ்த்துகிறேன். பெரிய தரிசனத்தோடு இந்த சபை செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து தேவனை நான் அதிகமாய் துதிக்கிறேன். ஒரு சபைக்கு தரிசனங்கள் தேவை, திட்டங்கள் தேவை, வளர்ச்சிகள் தேவை. அதுதான் சபை விசுவாசிகளுடைய பங்கு. பாஸ்டர் சொன்னது போல சபையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நம்முடைய பங்கு இருக்கும் பொழுது அந்த சபை வளரும், சபை சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும், தேசத்திலே மாற்றங்களை சபையின் மூலியமாக நாம் பார்க்க முடியும். இந்த சபைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். சபையில் உள்ள எல்லா திட்டங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் புதிதாய் வாங்கியிருக்கிற அந்த பில்டிங்கிலையும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நேரங்களை கொடுத்த அருமையான சபை போதகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளை செலுத்தி என்னை அழைத்து இங்கு கொண்டு வந்த அருமையான தம்பி மில்டன் சினோ அவர்களுக்காகவும், எங்களுடைய சபையிலிருந்து சபைக்கு பழக்கமாக இருந்த தம்பி டேனியல் அவர்களுக்காகவும் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆராதனை நடத்தின ஹெர்பர்ட் எங்களுடைய சபையில் சின்ன வயதிலிருந்தே வந்தவர். இன்றைக்கு கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இப்படியாக நாம் தேவனுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அடிக்கடி நான் சொல்கிற காரியம், ஒரே ஒரு வாழ்க்கை தான் உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு தந்த ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு முறைதான் உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். இந்த கண்களை மூடிவிட்டால் இந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய, தேவனை ஆராதிக்க, தேவனுக்காய் கொடுக்க இன்னொரு வாய்ப்புகள் நமக்கு இல்லை. எனவே இந்த ஒரு வாய்ப்பில் என்னெல்லாம் தேவனுக்காக நாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் நாம் செய்து பூமியின் ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அழைத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு உலகத்தில் கொண்டு வந்தார், நோக்கத்தோடு உலகத்தில் நம்மை உருவாக்கினார், படைத்தார், மீண்டுமாக நம்மை தூக்கி எடுத்தார், கழுவினார், அவருடைய பிள்ளையாக அவர் நம்மை மாற்றினார். எதற்காக? தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து தேவனுக்காய் வாழ்வதற்காக, தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்வதற்காக. இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய திட்டங்கள் தெரியாது. தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற அவருடைய விருப்பங்கள் நமக்கு தெரியாது. தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற அவருடைய பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் நமக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசுவாசி தேவனுடைய இதய துடிப்பை அறிந்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசி தேவனுடைய திட்டங்களை அறிந்து செயல்பட வேண்டும். பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக அல்ல, கடமைக்காக அல்ல, ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து, ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்து, தேவனுடைய சித்தங்களை அறிந்து செயல்படுகிறவன் தான் கிறிஸ்தவன். இல்லை என்றால் கிறிஸ்தவம் அல்லது மார்க்கம், அது கிறிஸ்தவம் என்பது மதம். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜன். அதை தாண்டி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஜீவ மார்க்கத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டங்களுக்காக, அவருடைய சீஷனாக மட்டுமல்ல, அவருக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொண்டால் வேகமாக என்னோடு கூட கடந்து வாருங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை 12-13 வசனங்களை, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம்.
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த வசனத்தின் கடைசி பாகத்தை மீண்டுமாக நாம் வாசிப்போம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மீண்டுமாய் வாசிக்கலாம். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்து விட்டோம், பெருமையாய் சொல்லுகிறோம். நான் விக்கிரக ஆராதனையிலிருந்து இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், பெயர் கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். யூ ஹாவ் டு ஒர்க் for the completion of the salvation. இங்கிலீஷில் இருக்கிறது will to work for the good, for his good pleasure. அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அநேக வாழ்க்கையிலே ரட்சிப்பு நிறைவேறாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கும் எதற்காய் வருகிறோம்? ஆண்டவர் ஏன் நம்மோடு கூட பேசுகிறார்? ஏன் சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் கூட்டி சேர்க்கிறார்? ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக. அநேகருடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள், ஆனால் அந்த ரட்சிப்பு ஸ்தம்பித்து போய்விடும். அதற்கு மேலே ரட்சிப்பு நிறைவேறாமல் போய்விடும். பவுல் சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வில் ஒர்க் டு யூ ஹாவ் த டிசைர். ரட்சிப்பு நிறைவேறட்டும். ஒர்க் அவுட் ஃபார் யுவர் சல்வேஷன். இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. ஒர்க் அவுட் ஃபார் த சல்வேஷன். கண்டினியூ டு ஒர்க் அவுட். கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஒரு நாள் அபிஷேகம் பெற்று விட்டோம், ஒரு நாள் எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேன், அது மட்டுமல்ல, அது சைனா ப்ராசஸ். ஏன் அந்த பிலிப்பியர் சபை நல்ல சபை தான், ஆனால் பின்மாற்றத்திலே அநேகர் போய்விட்டார்கள். உலகம் சபைக்குள்ளாக வந்துவிட்டது. எனவே தான் பவுல் ஒரு எச்சரிப்போடு அந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒர்க் ஹார்ட் டு ஷோ த ரிசல்ட் ஆஃப் யுவர் சல்வேஷன். ஆம்பிளிஃபைட் பைபிள் அப்படிதான் இருக்குது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு ஷோ த ரிசல்ட். நம்முடைய ரட்சிப்பு நிமித்தமாக என்ன ரிசல்ட் நமக்கு இருக்கிறது? அநேகர் சொல்வாங்க, ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஜென்ம சுவாபங்கள் மாறி இருக்காது. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வார்கள், வாழ்க்கையில உள்ள செயல்பாடுகள் மாறி இருக்காது. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்பவர்கள் மீண்டும் விக்கிரக ஆராதனை சடங்காச்சாரத்திற்குள்ளாக இருப்பார்கள். We must show the result. ரட்சிப்பு நிறைவேற வேண்டால் அதிலே ஒரு ரிசல்ட் இருக்கணும். 10th எழுதுறோம், ரிசல்ட் வருகிறது, பாஸ் ஆ ஃபெயிலான்னு, அதுதான் முக்கியம். அந்த நாட்களிலே நாங்கள்லாம் படிக்கும்போது பேப்பரில் வரும், தினத்தந்தி பேப்பர் வாங்குறதுக்காக காலையிலே போய் நிற்போம், அந்த நம்பர் வருமா என்று. 10th +2 படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், பட் வாட் அபவுட் த ரிசல்ட்? எத்தனை % வச்சிருக்கிறோம்? உடனே கேட்பாங்க காலேஜ் படிக்கிற பசங்கள்கிட்ட, முடிச்ச உடனே, முடிச்சிட்டியா, அரியர்ஸ் இருக்குதா, எவ்வளோ % வச்சிருக்கிற, கேம்பஸில் செலக்ட் ஆனியா? அதே தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பெரிய கிருபை அது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையில் சொல்லிக்கிறார், இது தேவனால் உண்டானது, மனுஷரால் உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. இட்ஸ் a costly one, salvation. ஏதோ ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அனாவசியமாக நாம் இருந்து விடுகிறோம். அந்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும். பிலிப்பியரிலே பவுல் சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் ஆரம்பித்த அந்த நற்கிரியைகளை கடைசி வரை அவர் காப்பாற்றுவார். அந்த நற்கிரியாகிய ரட்சிப்பு ஒவ்வொரு நிமிடமும் அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 13வது வசனத்தை வாசித்தால் அதே அதிகாரத்திலே, ஏனெனில் தேவனே தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். வேதகம் எல்லாருடைய கரங்களில் இருக்கும் என்றால் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவருமாயிருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய தயவுள்ள விருப்பம் உங்களுக்குள்ளாக அவர் ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும்
அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறோம்? அதுதான் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ். ஆவிக்குரிய சிந்தனை கரெக்டாக இருக்குமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாக என்னென்ன விருப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை, என்னென்ன சித்தத்தை எனக்குள்ளாய் போட்டு கொண்டு இருக்கிறார். காலையில் எழுந்த உடனே நம்முடைய விருப்பத்தை நான் பார்க்கிறோம். இந்த நாளில் இங்கே போனோம், அங்கே போனோம், அதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதே நல்லது தான். அதே நேரத்தில் தேவன் இந்த நாளிலே அவருடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில என்ன, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கைகளை என்ன. இந்த வார்த்தை பவுல் சொல்லுகிறார், தேவன் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய புதிய விருப்பங்களை போட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தத்தை போட்டு கொண்டு இருக்கிறார். அது ஆவிக்குரியவர்களுக்கு தான் அது தெரியும். இந்த நாளிலே தேவன் இந்த விருப்பத்தை எனக்குள்ளாக அவர் வைக்கிறார். இந்த நாளிலே நான் தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஏதோ சாதாரண வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களையும் என்னும் அழைக்கவில்லை. கிறிஸ்துவ மதத்தில் வைப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஒரு தேவன் அந்த தேவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை அறிந்து அவருக்காய் ஓடுகிறவர்களாய் வைப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை அறியாமல் இந்த வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். தேவனிடம் நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு, தேவனிடத்தில் வெறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசுவே எனக்காய் மரித்தீரே, என்னை முன்குறித்தீரே, என்னை அழைத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்காக நான் என்ன செய்யட்டும், உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில என்ன, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்கிற கேட்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று தேவனையே மறைக்கிற அநேகரை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் மட்டும் பெற்றுக்கொண்டு இயேசு இல்லாத வாழ்க்கை, தேவன் இல்லாத குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு. தேவன் உயர்த்த, தேவன் ஆசீர்வதிக்க நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு இயேசுவை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய சித்தங்களை தள்ளி வைக்கிற கூட்டம் இன்றைக்கு அது அநேகம். ஆவிக்குரிய நீரோட்டத்தில் இல்லாத குடும்பங்கள், ஜெபம் இல்லாத குடும்பங்கள், வேத வாசிப்பு இல்லாத குடும்பங்கள், சபையிலே நாட்டப்படாத குடும்பங்கள், தேவனுக்கென்று எதுவுமே செய்யாத நபர்கள், வேலை இல்லாமல் இருந்த நாட்களிலே ஜெபித்த நேரம் அதிகம், நல்ல வேலை கிடைத்து, நல்ல படிப்பு வந்து, நல்ல உயர்வுகள் வந்தவுடனே தேவனுக்காக செயல்படுகிற நேரங்கள் இல்லை. எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார்? அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு, அவருடைய சித்தத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு, உள்வாங்கிக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். சிறந்தவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். தேவனுக்காக உலகத்தில் ஏதாவது செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை சபையில் என்ன அடிக்கடி சொல்லுவேன் நான், தேவன் உங்களை உயர்த்த உங்களுடைய மனதும் உயர வேண்டும். மனது பறந்து விரிந்து தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடுகிற ஒரு கூட்டங்களின் நாளிலே கர்த்தருக்கு தேவை. கர்த்தர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் டேனி அவருடைய உள்ளத்தில் ஆழங்கள், உள்ளத்தினுடைய ஏக்கங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற பாரங்கள், அவர்களோடு இணைந்து ஓடுங்கள். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுங்கள். கர்த்தர் உங்களை பலனை தருவார். கர்த்தர் நிறைவான பலனை தருவார், சுதந்திரமான பலனை தருவார். பரிசுத்தவான்களுக்கு உண்டான பங்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இது உண்மை. தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து யார் வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சோடையாக விட மாட்டார்.
அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக கர்த்தர் அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி உங்களை கர்த்தர் நிச்சயமாக மேலான நிலைமைகளிலே கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள் இந்த தேசத்திற்கு தேவை, சபைக்கு தேவை. ஜீவிக்கிறவர்கள் சபைக்கு தேவை, ஊழியம் செய்கிறவர்கள் சபைக்கு தேவை, நல்ல உடன் ஊழியர்கள் சபைக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை சிறந்தவர்களாக ஆண்டவர் மாற்றுவார், சிறந்தவர்களாய் மாற்றுவார். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம், சகரியா 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிறந்த குதிரையாக நான் உன்னை நிலைநிறுத்துவேன். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தனது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஆமென். கடைசி பாகத்தை வாசிப்போம். அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தம்முடைய மந்தையை விசாரித்து, மந்தையை விசாரிக்கிற ஆண்டவர். இந்த கல்வாரி ஏஜி சபையாகிய இந்த மந்தையை ஆண்டவர் விசாரிப்பார், பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மந்தையை பார்த்து மந்தையில் இருக்கிற ஒரு சில குதிரைகளை ஆண்டவர் எடுப்பார். யார் அவர்களுக்கு தேவனுக்காக அர்ப்பணிக்கிறார்களோ, யார் தேவனுக்காய் வாழ்கிறார்களோ, யார் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பாரப்படுகிறார்களோ. பாஸ்டர் அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார், சபைக்காய் ஜெபியுங்கள், கொடுங்கள், திட்டங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை உள்வாங்கி கொண்டீர்கள்? ஒரு தேவதாசன் பாரத்தோடு சொல்லும் பொழுது எத்தனை பேர் அதை உள்வாங்கினீர்கள்? ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற பாரம் எத்தனை பேருக்கு வந்தது? மந்தையை கர்த்தர் விசாரிப்பார், விசாரிப்பார். இந்த மந்தையிலே எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? யார் எனக்காக ஜெபிப்பார்கள்? ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒவ்வொரு டீம் எத்தனை காரியங்கள் பாருங்க. ஏதோ சபையிலே வந்து சும்மா உட்கார்ந்து போவதற்காக அல்ல, கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றி உருவாக்கி அவர்களை மீண்டுமாக உடைத்து அவருக்காக இருக்கிற சிறந்த குதிரையாக மாற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை சபையிலே வைத்திருக்கிறார். கல்வாரி ஏஜி சபையின் விசுவாசிகளே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்காக சிறந்த குதிரையாய் மாறுங்கள், விட்டு கொடுங்க. எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ள முடியுமோ மாற்றிக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தன்னுடைய மந்தையிலே ஆண்டவர் விசாரித்து விசாரித்து பார்த்து எந்தெந்த குதிரை ஆண்டவருக்கு தேவையோ அவைகளை ஆண்டவர் பொறுக்கி எடுத்து அந்த குதிரைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த குதிரைகளை போஷித்து பராமரித்து அபிஷேகித்து இந்த பூமியிலே ஆண்டவர் சிறந்த குதிரையாக ஆண்டவர் ஓட வைப்பார், மகிமையான குதிரையாக ஓட வைப்பார், தேவனுடைய ராஜ்யத்திற்கு கட்டுகிற குதிரையாக ஓட வைப்பார். இந்த நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். சாக்கு போக்கு சொல்லி அல்லது நேரம் காலம் என்று சொல்லி அல்லது உலகத்திற்காய் பயந்து சிறந்த குதிரையாய் ஓட வேண்டிய நீ சோடையான குதிரையாய் மாறிவிடாதே. கர்த்தர் உன்னை இயக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்தையை ஆண்டவர் விசாரித்து பார்த்து வழி நடத்துகிற ஆண்டவர், வழி நடத்துகிற ஆண்டவர். அவர் உன்னை மேய்ப்பதற்கு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் உன்னை
நிலை நிற்க செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மீகா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம், அவர் நின்று எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா 5வது அதிகாரம் 1078வது பக்கம், எல்லாரும் சேர்ந்து கூட வாசிப்போம். ஒரு அருமையான வசனம் இது. மந்தையை விசாரிக்கிற ஆண்டவர் எப்படி மந்தைகளை விசாரிக்கார், எப்படி நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்று மீகா 5வது அதிகாரம் 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் நின்று கொண்டு, வாசிங்கம்மா, கர்த்தருடைய பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். They will be established. ஏன்? அவர் நின்று கொண்டு மேய்ப்பார். மந்தையை அவர் மேய்ப்பார். பார்க்கிற போதகர் தான் சபைக்கு தலைவர். பார்க்காத தலைவர் இயேசு, பிரதான ஆசாரியர் இயேசு. அநேகருடைய கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார், ஆனால் நின்று கொண்டு மேய்ப்பார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மந்தையை மேய்ப்பார். கர்த்தருடைய மந்தையில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வரும் பொழுது நின்று கொண்டு மேய்க்கிற மேய்ப்பர் இங்கே இருக்கிறார். நின்று கொண்டு மேய்க்கிற மேய்ப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருகிறார். அவர் கர்த்தருடைய பலத்தோடும் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். அதற்காக தான் சபைக்கு வரும். ஆமேன். அநேகர் யோசிக்கிறாங்க, சபைக்கு வரலனா ஆண்டவர் என்னை தண்டிப்பார், ஏதோ கட்டாயம் பாஸ்டருக்கு, இது அதுக்கு இல்லை. என்னை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். சபையில் 3 ஆராதனைகள் 4 ஆராதனைகள் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நின்று கொண்டு உங்களையும் சபையையும் மேய்ப்பதற்காக மகத்துவத்தோடு பராக்கிரமத்தோடு அவர் நின்று கொண்டே இருக்கிறார். சபையெல்லாம் விட்டுறாதீங்க, ஆராதனையை விட்டுறாதீங்க. ஆராதனைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்க முடியுமோ முக்கியத்துவத்தை அளித்து பாருங்க. நல்ல ஒரு மேய்ப்பன் நம்மை மேய்ப்பதற்காக அவர் இருக்கிறார். அவர் மகத்துவத்தோடு மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அந்த கர்த்தருடைய மந்தையிலே மேய்க்கப்படுகிற ஒவ்வொருவரும் நிலைத்திருப்பார்கள். The people will live securely, undisturbed. அவர்கள் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டாங்க. இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கிறது. அவர் நிலைத்திருப்பார்கள் என்றால் they will undisturbed. எந்த காரியத்தாலும் எந்த காரியமும் அவர்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை மேய்ப்பாரானால், மகத்துவத்தோடு வல்லமையோடு மேய்க்கிற மேய்ப்பர் உங்களை மேய்ப்பாரானால், உலகத்தின் எந்த காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உலகத்தின் ஆசாபாசங்கள் டிஸ்டர்ப் பண்ணாது. உலகத்தினுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உலகத்தினுடைய சடங்காச்சாரங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏனென்றால் ஒருவர் நின்று கொண்டு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவர் சரியான இடத்திலே அவர் கொண்டு போய் உங்களை வைப்பார். சரியான இடத்திலே அவர் உங்களை மேய்ப்பார். நீங்கள் நிலைத்து இருப்பீர்கள். இதுதாங்க ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். எத்தனை பேர் நாம் நிலைத்து இருக்கிறோம்? யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். எங்கேயோ போகிறோம், எதிலையோ நிலைத்திருக்கிறோம். அதில் எனக்கு தேவை, இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவை என்று. ஆனால் கடைசி வரை நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிற ஒரே இடம், நான் நிலைத்திருக்க வேண்டிய இடம் இயேசு மட்டும்தான். அவர்தான் நம்முடைய உண்மையான மேய்ப்பர். இந்த வார்த்தை, அவர் நின்று கொண்டு அவர் மேய்ப்பார். அவர் உட்கார மாட்டார், டயர்டாக மாட்டார், படுத்துக்கொள்ள மாட்டார். உனக்காக, எனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக நின்று கொண்டு மேய்க்கிற ஒரு உன்னதமான உத்தமமான மேய்ப்பன் அவர். அவர் விட்டுறாதீங்க. உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டுறாதீங்க. உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. உலகத்தோடு ஒத்து போவாதீங்க. அவர் நின்று கொண்டு மேய்க்கும் பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நிலைத்திருப்பீர்கள். You will be secure.
யூ வில் பி அன்டிஸ்டர்ப். எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்தாது, டிஸ்டர்ப் பண்ணாது. அநேகர் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நல்லா ஜெபிப்போம், நல்லா பாடலை பாடுவோம், சபைக்கு வரும், கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படியே மாறிடும். அது நிலையான வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வரலாம், சோதனைகள் வரலாம், பின்மாற்றங்கள் வரலாம். மீண்டுமா எழுந்திரு. உன்னை மேய்க்கிறவர் உன்னை மேய்த்து கொண்டே இருப்பார், கடைசி வரை உன்னை மேய்ப்பார். புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்களிலே உன்னை கொண்டு போய் விடுவார். உன்னுடைய தேவைகளை நீ அறிவதற்கு முன்பாக அவர் அறிவார் எல்லாவற்றையும். உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் மகத்துவத்தோடும் வல்லமையோடும் அவர் உன்னை மேய்த்து கொண்டு வருகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிற ஆண்டவர் அவர். நீ வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட அதிகமாக உனக்கு தருகிற ஆண்டவர். அவருடைய மன விருப்பத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற சித்தத்தையும் அறிந்து செயல்படுவாயானால் அவர் நின்று கொண்டு உன்னை மேய்த்து கொண்டே இருப்பார். உன் நிமித்தமாக உன்னுடைய குடும்பத்தையும் அவர் மேய்ப்பார். யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. He will stand and lead the flock with the Lord's strength. He will stand and lead. அவர் நின்று கொண்டு மேய்ப்பார். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து விட்டார். நம்மை போல அவரும் பல பாடுகள் சோதனைகளை தாண்டி தான் அவர் போனார். ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் கடந்து போகிற பாதைகள் ஆண்டவருக்கு தெரியும். நேரங்கள் காலங்கள் வரும் பொழுது அவர் சரியான முறையில் உங்களை மேய்த்து நீதி நியாயங்களை செய்து உங்களை உயர்த்தி தர வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர். ஒரு பொழுதுமோ தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். ஒரு பொழுதுமோ தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 3 பெரிய அடிக்கடி நான் சபையிலே சொல்லுவேன். நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை மறக்க மாட்டேன், நான் உங்களை அழிக்க மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உன்னை மறக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை அழிக்க மாட்டேன். ஐ வில் நாட் கில் யூ ஆர் ஸ்மாஷ் யூ. அந்த தேவனுடைய கிருபையில் தான் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது. அவர் நின்று கொண்டு அவர் மேய்த்து கொண்டே இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய காரியங்களிலே நன்றாக வளர கற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும் அந்த அளவுக்கு நன்றாக வளர கற்றுக்கொள்ளுங்கள். 2வது ஆராதனையிலே நான் சொன்னேன், கொலோசையர் 1வது அதிகாரத்தில் மீண்டுமாக அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, ஆவிக்குரிய விவேகம். லாரியில் போட்டிருப்போம், வேகம் தேவையில்லை, விவேகம் தேவை. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில அதுதான் தேவை. ஆவிக்குரிய விவேகம் தேவை. ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு ஆவிக்குரிய விவேகங்கள் இல்லை, ஆவிக்குரிய ஞானம் இல்லை, மாறிவிட்டது. சபைகளுக்குள்ளாக உலகம் வந்து விட்டது. 2-3 வாரமாக யூடியூப்ல போடுறாங்க. மதுரையில் ஒரு சபையில் சினிமா பாட்டை பாடி விசில் அடிச்சு வேதனையோடு நாங்கள் அதை பார்த்து நான் ஜெபித்தேன். நான் ஆவிக்குரிய விவேகம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை நல்ல சபையிலே, ஆவிக்குரிய சபையிலே வைத்திருக்கிறார். தேவனை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த வார்த்தை சொல்கிறது, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும்
ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. You have to be filled with God's desire. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. அதற்கு அடுத்த வசனம் 10வது வசனம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. போதுமா? முதலாவது பார்த்தோம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. இதிலே பவுல் எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. ஒரு காரியத்தில் தூங்குமானால், ஒரு காரியத்தை கற்க ஆரம்பித்தோமானால், அந்த காரியத்தில் கற்று அது நாம் இன்னும் அநேக காரியங்களை புரிந்து அவைகளிலே தேறி விருத்தி அடைந்து பறந்து விரிந்து. சின்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க, அதிலிருந்து அநேக காரியங்களை படிப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள், தீசிஸ் எழுதுவாங்க, டாக்டரேட் வாங்குவாங்க, PhD பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. விருத்தி அடைய வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விருத்தி அடைகிற வாழ்க்கை. பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, பிராஸ்பரிட்டியில் மட்டுமல்ல, பணத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் மட்டுமல்ல, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபைக்குள்ளாய் வருகிற யாரும் தேறினவர்களாய் மாற வேண்டும். இங்கிலீஷில் they have to become expert. இதில் கர்த்தருடைய காரியங்களிலே, தேவனுடைய காரியங்களில். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் கண்களை குருடாக்கி விருத்தி அடைய வேண்டியவைகளை விருத்தி அடையாமல் செய்து, தேர வேண்டிய காரியங்களில் தேராமல் வைத்து அநேகருடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். ஜாக்கிரதையாயிருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு. சின்ன சின்ன காரியங்கள் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். சின்ன சின்ன தவறுகள் தேவனிடத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி விடும். சின்ன சின்ன மாற்றங்கள் தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை மாறி சித்தத்திலே நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது காரியத்தை வாசித்தோம், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளோ உண்டு. வேதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கு வருகை குறித்து அநேகருக்கு கவலை இல்லை. இரண்டாம் வருகை, ராப்சர், வெள்ளை சிங்காசனம், மூன்றாம் உலக யுத்தம், சத்ருவாகிய பிசாசு, அக்னி, இவைகளை குறித்து அநேகருக்கு போதனையே இல்லை, அந்த வெளிச்சமே இல்லை. தேவனுடைய வருகை ரொம்ப முக்கியம். ராப்சர், ரகசிய வருகை என்று இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்போ வரும்? தேவனை அறிகிற அறிவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் வரும். அவர் நின்று கொண்டு நம்மை எதற்காக மேய்க்கிறார்? தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட, தேவனை அறிகிற அறிவினாலே விருத்தி அடைய. தேவ அறிவு எனக்குள்ளாய் வளர்ந்து 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 பெருகி அது எனக்குள்ளாய் கிரியைகளை செய்து அந்த அறிவு மற்றவர்களுக்கும் போய் சேர வைத்து மற்றவர்களில் நான் உருவாக்கி ஆவிக்குரிய உலகத்தை கட்டி எழுப்புவதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக தான் மந்தையை விசாரித்து ஒரு சில குதிரைகளை தேர்ந்தெடுத்து சிறந்த குதிரையாக ஆண்டவர் ஓட வைக்கிறார். சிறந்த குதிரையாக உள்ள அந்த பட்டியலிலே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வராங்க, அவங்க நான் பைபிள் படிக்கிறாங்களா, அவங்க ஜெபிக்கிறாங்களா, அவங்க நான் பக்தியா இருக்கிறாங்களா? இல்லை, அவனுக்கு உண்டான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பூமியிலே நீங்கள் ஆண்டவருக்காக என்னென்ன செய்கிறீர்களோ அதற்குண்டான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். மந்தையை விசாரிக்கிற மேய்ப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறான். உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையான போதகரோடு இருந்து இன்னும் அநேக விதமான ஊழியங்களை கட்டி எழுப்புங்கள், செய்யுங்கள். என்னென்ன திட்டங்களை கர்த்தர் சபைக்கு தருகிறாரோ போதகரோடு நில்லுங்கள். சிறந்த குதிரையாக கர்த்தர் உங்களை அடையாளம் காட்டுவார். சரித்திரம் சொல்லும்,
அடிக்கடி நான் போற இடங்கள்லாம் சொல்லுவேன். நான் இன்றைக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு காலத்தில் சரித்திரம் சொல்லும், இந்த சபையிலே நல்ல ஒரு சகோதரன் இருந்தார், இந்த சபையிலே ஜெபிக்கிற ஒரு சகோதரன் இருந்தார், சபையிலே போதகரோடு ஊழியம் செய்கிற நல்ல சகோதரன் இருந்தான், சகோதரிகள் இருந்தார்கள், ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள், கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். சரித்திரம் சொல்லும், நிச்சயமாய் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த காரியங்களுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் செய்வார். தேவனுடைய காரியங்களிலே சோடையாக இருக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய சொல்கிறாரோ செய்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன், அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு காரியம் தேவன் கொடுக்கிற சின்ன பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் அல்லது பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு காலத்தில் யோசிப்போம், போனால் என்ன வரும், என்ன கிடைக்கும், காணிக்க தருவாங்களா, எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. தேவனுக்காக எதை வேண்டாலும் செய்வது, தேவனுக்காக எதை வேண்டாலும் இழக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ காலையில் 4 மணிக்கு நாங்கள் எழும்பி ஜெபித்து ஆயத்தமாகி இங்கு வரும் வரைக்கும் ஆசையோடு தான் இருந்தேன். தேவனுக்காக இந்த பிளாட்ஃபார்மை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். சபையில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் வைத்திருக்க, காணிக்கைக்காக அல்ல. பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ண அதெல்லாம் ஒரு காலம். இப்பொழுதெல்லாம் தேவனுக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ கர்த்தர் அதனுடைய பலனை தருவார். கொலோசியர் 3வது அதிகாரம், எனக்கு பிடித்தமான வசனம் இது. கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அநேகர் யோசிக்கிறாங்க, கர்த்தருக்காக நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், அமுக்கி குலுக்கி தருவாரா, போடுவாரா, போட மாட்டாரா, அல்லது எனக்கு என்ன பலன் வரும், யார் தருவா, யாருமே என்ன பாராட்ட மாட்டாங்க. பாஸ்டர் கேட்டாரு, ஒரே ஒரு கல்லு கூட கொடுங்க, ஒன்னோ ரெண்டோ எது முடியுமோ கொடுங்க. இந்த வார்த்தையை நான் படிக்கலாம் சேர்ந்து வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே, இங்கிலீஷ்ல சொல்லுகிறது, since you are serving Christ, since you are working Christ, ஆண்டவருக்காக நீங்கள் சேவிக்கிறதுனாலே, ஆண்டவருக்கு ஊழியங்களை செய்கிறதுனாலே மனுஷரிடத்திலிருந்து பலன் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? சுதந்திரம் கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும். நீ காணிக்க போடுறீங்களா, பாஸ்டருக்காக அல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஒரே ஒரு டைல்ஸ் கேட்டார், இல்லை நான் 10 டைல்ஸ் தருவேன். நான் ஏன் தருவேன்? சபை தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவருக்காக, தேவனுடைய மக்கள் கூடுகிற இடத்திற்காக நான் தருகிறேன். அதற்குண்டான பலனை பாஸ்டர் தர மாட்டார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராலே நான் பெறுவேன், கர்த்தராலே நான் பெறுவேன், சுதந்திரமாகிய பலனை நான் கர்த்தராலே பெறுவேன். அந்த கான்செப்டுக்குள்ளாக வாங்க. அப்போ பாருங்க, தேவனுக்காக நீங்கள் செய்ய செய்ய, கொடுக்க கொடுக்க, ஜெபிக்க ஜெபிக்க, உங்களுடைய நேரங்களை காலங்களை கர்த்தர் கொடுக்க கொடுக்க சுதந்திரமாகிய பலன் கர்த்தரிடத்தது உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அவர் நின்று கொண்டு மேய்க்கிற மேய்ப்பன், மகத்துவத்தோடு உங்களை மேய்க்கிற மேய்ப்பன், உங்களை சிறந்த குதிரையாய் மாற்றுகிற ஒரு மேய்ப்பன், மந்தையை விசாரிக்கிற ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மீகா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மீகா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து ஜபத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அருமையான சபைக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த சபையிலே ஆண்டவர் உங்களை வைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். மீகா 7வது அதிகாரம் 14வது வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களில்
போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயோத்திலும் மேய்வார்களாக. கையில் இருந்தா படிச்சு பாருங்க இந்த வசனத்தை. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையை, கர்மேலின் நடுவிலே ஏதோ ஒரு இடத்துல வனவாசமாயிருக்கிற உடைய மந்தை, ஆண்டவருடைய மந்தையாகிய நாம் தனித்து வனவாசமாக இருக்கிறோம். தேவனுடைய தோட்டத்திலே அவர் நம்மை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்திலே வைத்திருக்கிறார். வனவாசமாக இருக்கிற மந்தை கர்மேலின் நடுவிலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருக்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ கர்மேலின் நடுவிலே நீ இருக்கிறாய். உலகத்திலே நீ இருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் பாவங்களும் அசுத்தங்களும் மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்தின ஆண்டவர், நம்முடைய மேய்ப்பன், கர்மேலின் நடுவிலே உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த கர்மேலின் நடுவிலே வனவாசமாய் இருக்கிற உம்முடைய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தருளும். இன்னொரு அருமையான தேவன் பாருங்க, நம்மை மட்டும், தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் அப்படி கோலினாலே நம்மை மேய்க்கிற ஆண்டவர். அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் நம்ம எங்கே மேய்க்க வேண்டும் என்று சொல்லி. அந்த மேய்ப்பன் நின்று கொண்டு மேய்க்கிற மேய்ப்பனுக்கு தெரியும் நாம் தனித்து வனவாசமாய் இருக்கிறோம், அவருக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவருக்கென்று ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்காக அநேக காரியங்களை விட்டு விட்டு வந்தோம், அவருக்காக உலகத்தை வெறுத்தோம், அவருக்காக என்னை நாம் மாற்றிக்கொண்டோம். அப்படிப்பட்ட வனவாசமாகிய கர்மேலின் நடுவிலே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மேய்ப்பன் அவருடைய கோலினாலே உன்னை மேய்ப்பார், அவருடைய கோலினாலே உன்னை மேய்ப்பார். உன்னுடைய தேவைகளை அவர் அறிவார், உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். வார்த்தை சொல்கிறது, உமது கோலினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயோத்திலும் மேய்ப்பார்களாக. அவர்கள் பாசானிலும் கீலேயோத்திலும் மேய்வார்களாக. பாசான், கீலேயோத், இதெல்லாம் அர்த்தமுள்ள காரியம். பாசானிலும் கீலேயோத்திலும் மேய்ப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்காக அல்ல, சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக அல்ல. கர்மேலிலே வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை அவர் பாசானிலே மேய்ப்பதற்காக. இந்த பாசான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், செழுமைக்கும் பலத்துக்கும் வல்லமைக்கும் உள்ள ஒரு இடம் இது. இந்த பாசானை குறித்து வேதத்தில் வாசித்தால் அநேக இடங்களில், அதாவது 60 செழிப்பான இடங்கள் சேர்ந்த இடம்தான் இந்த பாசான். முழுமையாய் செழிப்பான இடம், 60 பட்டணங்கள் சேர்ந்த இடம்தான் இந்த பாசான். இந்த பாசானிலே மேய்கிற ஆடுகள் செழுமையாக இருக்குமாம். பாசானின் ஆடுகள் மிக மிக செழுமையாக இருக்குமாம். தண்ணீர் வளம் நிறைந்த இடம். இந்த பாசான் சுற்றிலும் வெண்கல கோட்டைகள் இருந்ததாம். நேரமில்லை, வேணாலும் சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். யோசுவா 13:30 வாசியுங்கள். உபாகமம் 3:4 வசனத்தில் வாசித்தாலாம் தெரியும். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13வது வசனம் போன்ற வசனங்களிலே பாசான் என்பது மிகவும் செழிப்பான இடம். உபாகமம் 32:14 வசனத்திலே பாசானின் மேயும் ஆடுகள் செழுமையானவைகள். எனவேதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார், அவர்கள் பாசானிலே நான் அவர்களை கொண்டு வந்து மேய்ப்பேன், நல்ல இடத்திலே கொண்டு வந்து நான் அவர்களை மேய்ப்பேன், நல்ல சபையிலே கொண்டு வந்து நான் உன்னை மேய்ப்பேன். இதெல்லாம் உண்மைங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதெல்லாம் உண்மை. சபை இது ஒரு பாசான், இது நல்ல ஒரு பாசான், நல்ல ஒரு போதகர், 3-4 ஆராதனைகள் நடக்கிற இடம், நல்ல பாசான். பாசானை குறித்து வீடுகளுக்கு போய் சென்று நீங்கள் படித்து பாருங்கள். பாசானில் உள்ள ஆடுகள் கொழுத்திருக்கும். தேவனுடைய பலிக்கு பாசானின் ஆடுகளுடைய கொழுப்புகள் தேவைப்படுமா? பாசான் சுற்றிலும் 60 நல்ல செழிப்பான இடங்கள்,
ஆண்டவர் சொல்கிறார், பாசானிலே நான் கொண்டு போய் சேர்ப்பேன். பாசான் என்பதற்கு the place associated with prosperity, strength, wealth. பாசான் என்பது வல்லமையும் பலனும் பொருளாதாரத்தில் செழிப்பும் நிறைந்த பகுதிகள். ஆண்டவர் சொல்கிறார், கர்மேலிலே தனித்து வாசமாயிருக்கிற ஜனத்தை நான் பாசானிலே கீலேயோத்திலும் நான் மேய்வார்கள். கீலேயோத் என்பது என்ன? அது மலை சார்ந்த பட்டணம். இந்த கீலேயோத்து தான் யோர்தானின் கிழக்கு பகுதி, யோர்தானுடைய கிழக்கு பகுதி. இந்த பகுதி தான் செழிப்பான இடம். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து வரும்பொழுது 3 கோத்திரங்கள், ரூபன், காத், மனாசே கோத்திரங்கள் அந்த இடத்தை பார்த்து தங்கிவிட்டார்கள். யோர்தானை அவர்கள் தாண்டவில்லை. மோசேயிடம் சொல்கிறார்கள், ஐயா மோசே, எங்களுக்கு இந்த இடத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். கீலேயாத் எங்களுக்கு தேவை. கீலேயாத் நல்ல பிசின் தைலம் உள்ள இடம், அருமையான இடம். மோசேயும் சொல்லிட்டான், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. செழிப்பான இடம் கீலேயாத், அருமையான இடம், நல்ல ஒரு வசதி உள்ள இடம். 3 கோத்திரங்களும் அங்கு தங்கி தங்களுடைய ஆடு மாடுகளுக்காக அந்த இடத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்காக வந்த தனித்து வனவாசமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை பாசானிலும் கீலேயோத்திலும் ஆண்டவர் உங்களை மேய்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களை நல்ல இடங்களிலே கொண்டு போவார். அருமையான இடங்களிலே கர்த்தர் உங்களை வைப்பார். ஆவிக்குரிய ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை வைப்பார். சிறந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த நல்ல காரியங்களை விட்டு உலகத்துக்கு பின்னால போயிடாதீங்க. மாம்சத்தோடு போயிடாதீங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு போய்விடாதீர்கள். விட்டு வந்த விக்கிரகங்களுக்கும் சடகாச்சாரங்களுக்கும் போய்விடாதீர்கள். கீலேயோத்திலே கர்த்தர் உங்களை மேய்ப்பார். பாசானிலே கர்த்தர் உங்களை மேய்ப்பார். இந்த வசனத்தை மீண்டுமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 14வது வசனம், மீகா 7:14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிற உம்முடைய சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயோத்திலும் மேய்வார்களாக. அவர்கள் பாசானிலும் கீலேயோத்திலும் மேய்வார்களாக. நீங்களும் நானும், கர்த்தர் அதற்காக தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி கோலினாலே நம்மை மேய்ப்பதற்கு, நின்று கொண்டு நம்மை மேய்ப்பதற்கு, பாசானிலே நம்மை கொண்டு வந்து நிற்க வைப்பதற்கு, கீலேயோத்திலே உள்ள நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். உன்னை சிறந்த குதிரையாக உருவாக்கி, சிறந்த குதிரையாக உன்னை பூரணப்படுத்தி, தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்ப வைத்து, தேவனை அறிகிற அறிவினாலே அந்த அறிவு உங்களுக்குள்ளாக விருத்தியாகி அவர் நின்று கொண்டு உங்களை மேய்த்து உங்களை கீலேயோத்திலும் பாசானிலும், மீண்டுமாய் சொல்லுகிறேன், பாசான் 60 செழிப்பான பட்டணங்கள், வெண்கல தாழ்பால்கள் உள்ள இடம், அதிலே கர்த்தர் உன்னை வைப்பார். இல்லை, ஆவிக்குரிய அர்த்தம் இது. நேரம் இல்லை, நான் வேகமாய் போகிறேன். கீலேயாத் என்பது யோர்தானின் கிழக்கு பகுதி, செழிப்பான பகுதி. அந்த பகுதி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மாயான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம், பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நமக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமைகளை அவர் உனக்காக வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவர் உனக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டு வாழ்வாயானால் ஒரு நல்ல மேய்ப்பன் உன்னை மேய்த்து, உன்னை தேவனை அறிகிற அறிவினாலே உன்னை நிரப்ப வைத்து, நல்ல இடங்களிலே உன்னை மேய வைத்து, சபையிலே நாட்டப்பட வைத்து, சிறந்த குதிரையாக அவர் உன்னை உருவாக்குவார். கண்களை மூடுவோமா? இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எதற்காக நம்மை அவர் முன்குறித்தார்? எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார்? எதற்காக ஆண்டவர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார்? சோடையாய் இருப்பதற்காக அல்ல,
முடமாய் இருப்பதற்காக அல்ல. எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பங்கள் என்ன? கர்த்தர் எதற்காக இந்த சபையிலே உங்களை வைத்திருக்கிறார்? சிறந்த குதிரையாக நிறுத்துவதற்காக. Lord wants to make you as a glorious horse, mighty horse, வல்லமை உள்ள குதிரையாய் ஓடுவதற்காக. தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கைக்காக அவர் நின்று கொண்டு உன்னை மேய்க்கிறார். குடும்பத்தை அவர் மேய்த்து கொண்டு வருகிறார். ஆண்டவரிடம் முழுமையாக அந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னையும் சிறந்த குதிரையாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை சிறந்த குதிரையாய் மாற்றுங்க ஆண்டவரே. சோடையாய் போன குதிரையாக அல்ல, நொண்டி நொண்டி நடக்கிற குதிரையாக அல்ல, படுத்து விடுகிற குதிரையாக அல்ல, இயேசுவுக்காய் ஓடுகிற வல்லமையான குதிரையாக என்னை மேய்த்தருளும் ஆண்டவரே, மேய்த்தருளும் ஆண்டவரே. உங்களுக்குள்ளாகவே ஒரு எண்ணம் இருக்குமானால் நீங்களே ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வீழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பின்மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு தெரியும். சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், மனிதராலே தூக்கி வீசப்பட்ட காரியங்கள், அவர் அந்த மேய்ப்பனுக்கு எல்லாமே தெரியும். அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார், அவர் ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டார். இன்னும் உனக்கு நேரங்கள் இருக்கிறது, இன்னும் உனக்கு காலங்கள் இருக்கிறது. உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை மட்டும் நீ பற்றி பிடித்துக்கொள், அவர் நின்று உன்னை மேய்ப்பார். இயேசுவின் நாமத்தினாலே அருமையான சபையாரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையான ஆண்டவரை கல்வரி ஏஜி சபைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் டேனி அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். உடன் ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் கொடுத்த நல்ல திட்டங்கள், தரிசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த சபையார் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய திட்டங்களையும் புரிந்து கொண்டு ஓடுகிற சிறந்த குதிரையாக கர்த்தர் இவர்களை உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். வறுமை தரித்திரங்கள் கடந்து போகட்டும், வியாதிகள் கடந்து போகட்டும், பிரச்சனைகள் கடந்து போகட்டும், ஆவிக்குரிய நிர்விசாரங்கள் நீங்கட்டும். சிறந்த குதிரையாக கர்த்தர் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் நின்று இவர்களை மேய்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வெளி உலகத்தில் இருப்பவர்களை பாசானிலும் கீழையத்திலும் கொண்டு வந்து மேய்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்களுக்கு நேரங்களை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, போதகரையும் சபையாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.